வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் 2 லாங் ரிவ்யூக்கள். அதில் முதல்து ஏற்கனவே குபேரா பற்றி பேசியிருந்தேன். இப்போ நான் பேச போகிற படம் நெல்சன் வெங்கடேசன் இயக்கியிருக்கிற அதர்வா, நிமிஷா சஜயன் மற்றும் பாலாஜி சக்திவேல் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்கிற DNA. ப்ரீவியஸா மென்டல் இல்னஸ் இருந்ததா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர். போய் பார்க்கணும். DNA ஆரம்பத்தில் அந்த ஹீரோடைய ஒரு அறிமுகத்துக்கு ஒரு பாட்டு ஒன்று வருது. அது என்னை கொஞ்சம் சற்றே பயமுறுத்திச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஐயையோ, நான் ரசித்த நெல்சன் வெங்கடேசன் இவர் இயக்கியிருக்கிற ஃபர்ஹானா மான்ஸ்டர்லாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த படமாக இப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆதங்கத்துக்கு தள்ளிச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா சரக்கடிச்சிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை தன்னை கை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்காரு. அவள் என்னை விட்டுட்டா அவள் வேண்டாமே அப்படின்ற மாதிரியான பாடக்கூடிய ஒரு ஸ்பேஸில் அவருடைய அறிமுகம் ஒன்று நடக்குது. நடந்த பிறகு இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்த்த நெல்சன் ஸ்பேஸ்க்குள்ளே நகர ஆரம்பிக்குது. அதன் பிறகு அதர்வா ப்ளே பண்ணக்கூடிய இந்த ஆனந்தோடைய கதாபாத்திரம் பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அவன் என்னை விட்டு போயிட்டாளே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நமக்கு போகிற போக்கில் சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நிமிஷா சஜயன் ப்ளே பண்ணக்கூடிய திவ்யா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பொறுத்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அவங்க யார் என்னன்னு அவங்களுடைய ஒரு அறிமுகம் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு பார்க்குற ஒரு காட்சி மாதிரி ஒன்று நடக்குது. அந்த இடத்துல அகெயின் வெரி ஃபேசினேட்டிங்லி இதே போல் இது நம்ம நெல்சனா அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா பொண்ணு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கிக்லியாக ஏதோ அடிப்படை எண்கள் எல்லாம் எழுத்து கூட்டிக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பப்ளியாக எக்ஸ்ட்ரா சேர்ப்பியாக கொஞ்சம் இது ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி இல்லையா? கமர்ஷியல் படத்துலலாம் ஹீரோயின்லாம் ஒரு காலத்தில் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வருவோம்ல, கொஞ்சம் அந்த சாயலில் இருக்குது. என்ன இது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசிக்கக்கூடிய அந்த இயக்குனர் மறுபடியும் அப்படி எட்டி பார்த்தாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தில் இந்த பெண்ணுக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பக்கம் இந்த கதாபாத்திரம் சார்ந்த ஒரு எம்பத்தி வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் எனக்கு லைட்டாக சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இவர் இந்த பொண்ணை பொறுத்து இதை சொல்கிறாரா, இல்லை இது வரைக்கும் இந்த பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிற பல ஹீரோயின்ஸை பொறுத்து இது சொல்லப்படுதா அப்படின்னு யோசிக்க வச்சது. இந்த இயக்குனருடைய ஒரு படங்களில் எனக்கு என்றைக்குமே பிடிச்சது அந்த சின்ன சின்ன டெலிகேட் டச்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாஜரேட்டட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸை விட அந்த சின்ன சின்ன ஹியூமன் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஆனந்துக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அந்த ஹாலில் வந்து ஓகே திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக அங்கே ஒரு சண்டை வருவதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை சார்ந்த அம்மாவோ இவங்க யாரும் கிடையாது. ஹீரோவை சார்ந்த ஒரு ஃப்ரெண்டு ரமேஷ் திலக் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு, இல்லை என் கண்ணு முன்னாடி என் நண்பனுக்கு இப்படி ஒன்று நடந்தால் அதை என்னால் சகிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஐ தாட் தட் வாஸ் அ ரியலி லவ்லி மூமெண்ட். அதுவாக இருக்கட்டும், இல்லை நிறைய ரொம்ப ஆப்வியஸாக சொல்லப்படாத ஒரு பேரலல் ஒன்று நடக்குது. அஃப்கோர்ஸ் ஹீரோயினுக்கு வந்து திவ்யாவுக்கு வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது அப்படின்றது ஆரம்பத்தில் இந்த படம் சொல்லுது. பட் அவளுக்கு மட்டும் ஒரு மனநோய் இல்லை. ஆனந்தும் ஒரு விதத்தில் அவனும் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஒன்று தேவைப்படுது. அங்கே போய் அவனும் குணம் ஆனானா முழுமையாக, இல்லை இப்போ அவனுடைய மனநிலை என்னவாக இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க வைக்குது. அதே அந்த வெட்டிங் ஹாலில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சேர்றதுக்கான ஒரு காரணம் வந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வேர்பல் கம்யூனிகேஷன் இல்லை. அது வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சொல்ல முடியாத ஒரு கம்யூனிகேஷன். ஒரே ஒரு பார்வை ரொம்ப தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்துருக்கும் போது அவள் முகத்தில் இவன் வந்து ஒரு சிறிய ஏமாற்றத்தை கவனிக்கும் போது ஒரு வலியை சந்திக்கும் போது அதன் பிறகு இவங்க ஒன்று சேரும் பொழுது இல்லை. தீஸ் ஆர் த மொமெண்ட்ஸ் தட் ஐம் டாக்கிங் அபவுட். இது எல்லாமே இந்த படத்தினுடைய அந்த முதல் பாதியில் ஆரம்ப பகுதிகளில் நடக்கக்கூடிய இந்த செட்டிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்பொழுது இது எனக்குள்ள தூண்டின ஆசை என்ன அப்படின்னா, அது இவங்க இந்த 2 பேரை சார்ந்த ஒரு படமாக இருக்குமா, இது இவர்கள் உறவை மட்டும் மையப்படுத்தி எடுக்க போகிற ஒரு கதையாக இருக்குமா, இந்த படம் ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரியாக இருக்க போகுதோ அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு ஆசையும் உண்மையை சொல்ல போனால் தூண்டுது. ஏன்னா இந்த 2 கதாபாத்திரங்கள் பொறுத்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபெமிலியாரிட்டி அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். அது அப்போதைக்கு டெவலப் ஆகுது. ஆனால் டிஎன்ஏவுக்கு ஒரு எமோஷனல் லவ் ஸ்டோரியாக இருப்பதில் விருப்பம் இல்லை. டிஎன்ஏவுக்கு என்னவாக இருக்கணுன்ற ஒரு ஆசை அப்படின்னா, தான் எல்லாருக்குமே ஒரு ஜனநஞ்சகமான ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் டிஎன்ஏவுக்கு.
ஏன்னா கொஞ்சம் இந்த கதை முன்னேறின பிறகு நிமிஷம் அப்ளை பண்ணக்கூடிய திவ்யாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அகைன் வெரி ஃபேசினேட்டிங் பாயிண்ட். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் நிறைய ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது ஒரு தாய்க்கே உரிய ஒரு இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்குள்ள கிக்கின் ஆகுது. அவங்களுக்கு இது ஒரு லிபர்ட்டி தானே, இது ஒரு கிரியேட்டிவ் லிபர்ட்டி. நம்ம இந்த படத்தை இது ஒரு ஒரு புதுமையான ஒரு மோமெண்ட்டாகவும் எனக்கு தெரியுது. இல்லை, இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சென்ஸ் அவளுக்கு வரும்பொழுது அங்கேருந்து இந்த கதை எதுக்குள்ளே போகுது, என்னவாக ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் கூட ஒரு டெலிகேட்டான ஒரு எமோஷனல் ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அதன் பிறகு ஒரு கல்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே போகுது. அதன் பிறகு ஒரு குழந்தை கடத்தல் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு டாப்பிக்கை பொறுத்து அது பேச ஆரம்பிக்குது. அதன் பிறகு இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுது. குழந்தைய அடாப்ட் பண்ணுவது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் நம்ம ஊரில். ஸோ குழந்தையே இல்லை அப்படின்ற ஒரு ஆசையோட எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதில்ல, பல்வேறு விதமான விஷயங்கள் பேச முயற்சி பண்ணுது. அண்ட் இது நடுவில் பாடல்கள் சேர்க்க முயற்சி பண்ணுது. இது நடுவில் சண்டை காட்சிகள் சேர்க்க முயற்சி பண்ணுது. இது எல்லாமே நடக்க நடக்க இந்த படம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த நரபலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பேசும்போது ஏற்கனவே நம்ம லியோ அப்படின்ற ஒரு படத்தில் அஃப்கோர்ஸ் அது மேலோட்டமாக போகிற போக்கில் பயங்கர ஈடுபாடு இல்லாமல் அப்படி தொட்டுட்டு போச்சு. இந்த படத்துக்கு அதை பொறுத்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மையமாக உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது. பட் இருந்தும் இல்லை, இது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு டாபிக் இல்லை. ஏன்னா இது ஒரு பலி கொடுக்குறோம் குழந்தைகளை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளெல்லாம் இருக்கிற ஒரு படமாக இருக்கும்போதில்ல, தென் இட் ரியலி கெட்ஸ் யூ திங்கிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த டிஸ்டர்பிங் கான்செப்டுடைய இதை நடத்துகிறவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அவங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்கும், அந்த மூட நம்பிக்கைக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு பக்கம் சயின்ஸை பொறுத்து பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இந்த குழந்தை வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுது. மறுபக்கம் இந்த சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் பேச முயற்சி பண்ணுது. பட் உண்மை என்ன அப்படின்னா இது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை வந்து விவரிக்கிறதுக்கு இது ஒரு ஆழமான முறையில் நமக்கு அதை புரிய வைக்குதா அப்படின்றத தாண்டி இது ஒரு கூல் கான்செப்ட் அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் உட்காருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு இந்த ஆக்ஷன் த்ரில்லர் இந்த ஸ்பேசஸ்க்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல இந்த ஆனந்தும் திவ்யாவும் அப்படின்ற அந்த கதாபாத்திரங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் சற்றே பின்வாங்குது. இந்த கதாபாத்திரங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளப்படுறாங்க. அதன் பிறகு டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறது, செகண்ட் ஹாஃபில் ஒரு பகுதியில் வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஓசிடி இஷ்யூ இருக்குது. அவள் வந்து வீட்டில் அப்படியே சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கா, யார் பேச்சும் கேட்காம அப்படின்றது திரும்ப திரும்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான போர்ஷனாக காட்ட முயற்சி பண்ணும்போதில்லை, அந்த நேரத்துக்கு நம்ம அவளை சந்திச்சே கொஞ்சம் நேரம் ஆகுது, அவளை கவனித்து கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி வேறு படம் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும் போது மறுபடியும் அவள் மேலே ஒரு பெரிய அக்கறை தெரிவிப்பது அவ்வளோ சுலபமாக இல்லை. பின்னாடி தள்ளப்பட்டது திவ்யா மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு வில்லனும் கூட for a huge long portion of the film is pretty much nowhere to be seen. பட் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒர்க்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக பாலாஜி சக்திவேல் அவர்கள் ப்ளே பண்ணக்கூடிய அந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக அவர் வராரு ஹெல்ப் பண்ணுறது அந்த கேஸ்க்குள்ளே. ரொம்ப அசால்ட்டாக, அதாவது ரொம்ப வருஷம் இந்த வேலையை செஞ்ச ஒருத்தர் வந்துட்டு எப்படி சுலபமாக ஷாக் ஆக மாட்டார், எப்படி அந்த சிஸ்டமை ப்ளே பண்ணுவார், அந்த சமூகத்துக்குள்ளே எப்படி ஆப்ரேட் பண்ணி அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவார், அவர் பேசக்கூடிய வரிகள் என்னவாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்னா இந்த முறை நான் அந்த ஃபேசினேட்டிங் வார்த்தையை ரொம்ப பாசிட்டிவாக நான் பயன்படுத்தலை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சுன்னு மேபி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்சான சாய்ஸ் ஆகப்பட்டது. பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ற அந்த இடத்துல சயின்ஸை பயன்படுத்துது. ஒரு பெரிய டேட்டா விஷயத்தில் ஒரு எப்பேற்பட்ட ஒரு மோசடி நடக்கக்கூடும் ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஓரியன்ட் ஒரு இடத்த பொறுத்து பேசுது. டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுது. நம்ம சொன்னது போல் ஒரு சூப்பர்ஸ்டிஷன் காரணமாகத்தான் பலிகள் கொலைகள்லாம் நடத்தப்படுதுன்னு சொல்லுது. பட் அப்படி இருந்தும் இந்த படத்தினுடைய ஒரு முடிவு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தார தம்பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு டிவோஷனல் ஸ்பேஸ்க்குள்ளே எதிர்பாராமல் மூவ் ஆகுது. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அப்படி பண்ணுறதுல நியாயம் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இது அதற்கான படமாக அது வரைக்கும் செட்டப் பண்ணது போல் எனக்கு தோணலை. அதுவும் நெல்சன் இயக்கி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள்ல இந்த எமோஷனல் சட்டில்ட்டி இருக்கும். அவர் உறவுகளை எப்படி கவனிச்சிருக்காரு அப்படின்ற அவருடைய அது ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்னென்னா அதுக்கான ப்ரெமிஸ் இருக்குது. பட் அப்படி இருந்தும்
அந்த ஒரு உணர்வுக்கு முழுமையாக தீனி போட்ட படமாக இல்லையோ இது அப்படின்னு யோசிக்க வச்சது. நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் டிஎன்ஏல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்விஸ்ட், ஒரு ட்வின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மறுபடியும் ஒரு கான்செப்டாகத்தான் இந்த படத்துக்குள்ள கதைக்குள்ள உட்காருதே ஒழிய அதன் வழியாக நமக்கு ஒரு பெரிய சினிமாட்டிக் என்ஜாய்மெண்ட் கிடைச்சதா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டார்க்கான இந்த கல்ட்டான ஒரு ஜோன் அப்படின்னு அதுக்குள்ளே போகுது அப்படின்னு சொன்னால இந்த ஃபிலிம். ஸோ அதுக்குள்ளே போகும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு பதில்கள் ஓரளவுக்கு சுலபமான ஒரு பதில்களாக இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டான பதில்களாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு பெரிய உழைப்பு போய் அதுக்கு ஒரு இந்த மாதிரி படங்களில் நீங்கள் அந்த சேஸ்க்குள்ளே ஒரு பெரிய த்ரில் இருக்கும்ல, அதன் பிறகு கேப்சர் பண்ணும்பொழுது அங்கேருந்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாய் கிடைக்கும். எனக்கு ஐ எம் நாட் ஷுர் டிஎன்ஏ அந்த ஜாயை கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஆனந்த் வந்து தன்னுடைய குழந்தை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு இடத்துல ஒரு ரூம்குள்ளே பார்க்குறான், அங்கே நிறைய குழந்தைகள்லாம் அடைபட்டு கிடக்கு. ஏன் என்ன அப்படின்னு பேசும்போது இல்லை இவங்கெல்லாம் பிச்சை எடுக்கும் தொழிலுக்கு அனுப்பப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று சொல்லுது. பட் ஒரு ஹீரோ அப்படிங்கிறவன் ஒரு சுயநலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒருவனாகத்தான் நம்ம பெரிதும் பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் இல்லை, அதுதான் உண்மையான ஹீரோன்னு தோணுது. இவன் அந்த இடத்துல இல்லை என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு சோகமான முகத்தோட நகர்ந்தாலும் கூட ஓகே, ஸோ ஹீ இஸ் அ ஃப்ளாட் மேன், ஹீ இஸ் அ புரோக்கன் மேன் அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் அவனை பார்க்க முடியும் இல்லையா. பட் இருந்தும் அதுக்கு நேர்மாறாக மறுபடியும் சண்டை காட்சிகள் வரும்பொழுது இந்த டைகாட்டமி இருந்துகிட்டே இருக்குல்ல. சண்டை காட்சிகள் வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து அவனை ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோவாக நமக்கு ப்ரமோட் பண்ணது, எஸ்பெஷலி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது டிஎன்ஏல ஒவ்வொரு விஷயம் வரும்பொழுது இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இல்லை, அதன் பிறகு நமக்கு நேர்மாறான ஒரு விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ப்ராபப்ளி த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு அங்கங்கே ஜிப்ரானுடைய ஒரு ஸ்கோர் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு அட்மாஸ்பரிக்காக ஒரு டெக்னோ ஹெவியாக அங்கங்கே ஸ்கோர் வரும்பொழுது நான் ரசிச்சுட்டு இருந்தேன். பட் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது பாடல்கள் அவர் கம்போஸ் பண்ணலை. பட் ஒரு பாடலுடைய அதாவது படம் ஆரம்பத்தில் நான் சொன்னேன்ல, இந்த பாட்டில் என்ன இப்படி ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குழப்பத்துக்குள்ள ஆனேன்னு. அதே போல் இன்னொரு பாட்டு படம் முடிவு கிட்ட வரும்பொழுது இது ஐட்டம் நம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர்த்து வேறு எப்படி விவரிப்பதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு பார் சாங் மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் அந்த ஒரு பெண் அணிஞ்சிருக்கும் உடை, அந்த பாட்டு கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், அது யோசிக்கும்போது கண்டிப்பாக இது இந்த படத்துக்கான பாட்டா, இந்த படத்தில் உட்காருதா இந்த பாட்டு அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியும் எனக்குள்ள முளைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த படத்தினுடைய ஆரம்பம் 2 உடைந்து போன மனிதர்கள், சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட மனிதர்கள், தங்களுடைய குடும்பத்தால் புரிஞ்சிக்கப்படாத மனிதர்கள், அவங்க 2 பேரும் ஒன்று சேரும் பொழுது அவங்களுடைய மனநிலை என்னவாக மாறுது, அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்னவாக இருக்க போகுது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காதல் எப்பேற்பட்ட மாற்றங்களை சந்திக்க போகுது, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசையை தான் தூண்டிச்சு டிஎன்ஏவுடைய ஒரு ஆரம்பம். இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதோட எனக்கு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷுவல் இமேஜாக மைண்டில் நிற்குது. திவ்யாவும் ஆனந்தும் வீட்டு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்த பிறகு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ஃப்ரேம் பண்ணப்பட்ட முறையில் நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் டோர் ஃப்ரேம் வந்து வெளியில் இருந்தும் நம்ம அதனுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் தூரத்தில் இருந்தும் வெளியில் கொஞ்சம் டார்க்காக போக போக பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸாக அந்த ஃப்ரேம் தெரிஞ்சது. அதை பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு பெயிண்டிங் போல் இருந்துச்சு. நான் இப்போ விவரித்த அந்த காட்சிக்கும் இந்த டிஎன்ஏ செட் பண்ண ஒரு ப்ரெமிஸுக்கும் அதன் பிறகு இது என்ன படமாக மாறுது, இதனுடைய பிளாட் என்னவாக மாறுது, இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், இதனுடைய குறிக்கோள்கள் என்னவாக மாறுது அப்படின்றதுக்கும் பெரிய உறவு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறேன் இது 2த்துக்குமே. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த படம் எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, மேபி இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை வச்சே சொல்லலாம்னு நினைக்கிறேன். திவ்யா கையில் கொடுக்கப்பட்ட குழந்தை ஒன்றும் தப்பான குழந்தை கிடையாது, ரொம்ப மோசமான குழந்தை கிடையாது. பட் இருந்தும் அது அவளுடைய ஒரு குழந்தை இல்லை அப்படின்னும் பொழுது அவளுடைய ஒரு முகத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும்ல. அதை பார்க்கும்பொழுது ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக இது எனக்கு ஒட்டலையே, இது சரியில்லையே, இது நான் எதிர்பார்த்த, இது நான் ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தானே அவங்க பார்ப்பாங்க. இது என்னுடையது இல்லை அப்படின்னு. எனக்குள்ளேயும் ஓரளவுக்கு டிஎன்ஏ பார்த்த பிறகு இருந்த ஒரு உணர்ச்சியும் வெரி சிமிலர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் டிஎன்ஏ. நீங்கள் பார்த்தீங்களா? பிடிச்சதா? என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல காமெண்ட்ஸில் விடுங்க. ஆஸ் ஆல்வேஸ் நான் படிப்பேன். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.